வெல்கம் டு பாப்பின்ஸ் குக்கிங் vlog. ஈஸியான ரெசிபியில் நான்வெஜ்னா இது ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பெஸ்ட் ஈஸி ரெசிபி. எங்கள் அம்மா ஸ்டைலில் எறா வறுத்த தொக்கு எப்படி பண்ணுறதுன்றது பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடயே கருவேப்பிலையும் போட்டு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா நான் தாளிப்புக்கெலாம் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. ரொம்ப பயங்கர ஈஸியாக இருக்கும், பட் சேம் டைம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. வெங்காயம் நல்லா வதங்கினதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி பதத்தில் இருக்கும். அதில் அப்படியே ஒரு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் போட்டு ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதங்கணும். வதங்க பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பச்சை வாசனை, அந்த ரா ஸ்மெல்லாம் நல்லா போயிட்டு நல்ல ஒரு அரோமா வரும். அப்படியே நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா நார்மல் குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிவிட்டு நான் அப்படியே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து நல்லா வதக்கிக்கிறேன். நான் இதில் அப்படியே டைரெக்டாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரானையும் சேர்த்து அதிலே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஒரு பரட்டிக்கோங்க. இந்த ப்ரானில் நான் எந்த தண்ணியோ எதுவுமே நான் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த ப்ரானே பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிலீஸ் பண்ணும் நம்மளுக்கு. அதிலே நல்லா குக் ஆகிடும். ப்ரான் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரமும் நம்ம குக் பண்ணவும் கூடாது. ரொம்ப குக்கிங் டைம் எடுத்துச்சுன்னா ப்ரான் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு. நம்ம சாப்பிடும் போதே ரொம்ப சுவியாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் நம்மளுக்கு கிட்ட இருந்தே நம்ம பெரட்ட பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி நல்ல ஒரு மேஷி ஆகி அந்த ப்ரான்லேருந்து அதே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு, வாட்டரு. அதோடு சேர்த்து அப்படியே நம்மளுக்கு நல்லா குக் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் பொறுமையாக. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் சோம்பு நான் அப்படியே இடித்து வச்சுருக்கேன் பவுண்ட் பண்ணி. அந்த சோம்பையும் மேலே ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொத்தமல்லியை ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா அருமை பயங்கர டேஸ்ட்டாக வரும். இதை விட ப்ரானில் சிம்பிள் ரெசிபினா அப்படி ஒரு ரெசிபியும் என்கிட்ட இருக்குது. அந்த வீடியோ சீக்கிரமாக உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். நம்மளோட ப்ரான் இங்கே நல்லா பயங்கரமாக ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். பாய் பாய் ஃப்ரம் பூஜா.